ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டிவர் தமிழன் சேனல். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும்னு பல பேர் பல நேரம் சொல்லியிருந்தாலும், ஏன் அந்த குடிக்கிற பாட்டிலேயே எழுதியிருந்தாலும் குடிக்கிறவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம குடிப்பாங்க. ஒரு காலத்துல சிலர் பண்டிகை அப்ப மட்டும் குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொழுதுபோக்குக்காக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து ஒருத்தர் திருந்தினாலும் அது இந்த வீடியோக்கு கிடைச்ச வெற்றி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடிகாரன் ஒருவன் ஞானி ஒருவரை தேடி அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தான். நான் குடியில் அடிமைப்பட்டிருக்கிறேன், நான் குடியிலிருந்து திருந்துவதற்கு ஒரு வழி கூறுங்கள் ஐயா என்று கேட்டான். அதற்கு ஞானி சொன்னார், நாளை மாலை வந்து என்னை பார், நான் பதில் சொல்கிறேன் என்றார். மறுநாள் மாலை குடிகாரன் ஞானியை தேடி வந்தான். அப்போது ஞானி ஒரு தூணை பிடித்துக் கொண்டு நின்றார். தூணை பார்த்து ஐயோ என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று கத்திக் கொண்டிருந்தான். உடனே குடிகாரன், நீங்கள் தானே தூணை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை விட்டுவிடுங்கள் என்றான். உடனே ஞானி சிரித்துக் கொண்டே, நான் தூணை பிடித்துக் கொண்டிருப்பது போல நீதான் குடியை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், நீயே விட்டுவிடு என்றார். இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, ஒரு பாடல்ல ஒரு வரி வரும், திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த மாதிரி தான் குடிகாரராய் பார்த்து திருந்தா விட்டால் குடியை ஒழிக்க முடியாது. அதனால குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த 3 கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. குடிக்கிறதுனால உங்க உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குமா? நீங்க குடிக்கிறதுனால உங்க ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக இருக்குமா? நீங்க குடிக்கிறதுனால உங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்களா? இந்த 3 கேள்விகளை நீங்களே கேட்டு பாருங்க. பதில் உங்கள் மனதில். நீங்கள் எடுக்கிற முடிவுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.